சீதா எங்கே இருக்கிறார் என்று ராமனுக்கு முதலில் யார் சொன்னார் தெரியுமா? இராமபிரானின் கட்டளையை ஏற்று அனுமன் கடலை தாண்டி இலங்கைக்குச் செல்ல பெரிய மலை மீதிருந்து சக்தியாக குதிக்க தயாராகிறார். வானத்தில் பறக்கும் பறவையைப் போல அனுமன் பெரும் கடலை தாண்டி இலங்கை நோக்கி வேகமாக பறக்கிறார். இலங்கை நகரை அடைந்த அனுமன் ராவணனின் பொற்கோட்டைகளை மறைந்து பார்த்து சீதையை தேடத் தொடங்குகிறார். யாருக்கும் தெரியாமல் சிறிய வடிவமாக மாறி அனுமன் அமைதியாக அசோக வாட்டிக்குள் நுழைகிறார். இந்த வீடியோ பிடிக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். டிவைன் சீக்ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அசோக விருட்சத்தின் கீழ் துயரமாக அமர்ந்திருந்த சீதா தேவியை பார்த்த அனுமன் மனதில் கருணை கொள்கிறார். மரத்தின் மேல் இருந்து சீதையை கவனமாக பார்த்த அனுமன் இதுதான் இராமபிரானின் சீதா தேவி என்று உறுதியாக அறிகிறார். அனுமன் கீழே இறங்கி இராமபிரானின் மோதிரத்தை சீதாவிடம் காட்டி தனது வருகையின் காரணத்தை சொல்கிறார். மகிழ்ச்சி அடைந்த சீதாதேவி தனது சூடாமணியை அனுமனிடம் கொடுத்து இராமனிடம் செய்தி சொல்ல அனுப்புகிறார்.